ஜெய் ஸ்ரீராம். பாலகாண்டம். ஒரு நாள் வால்மீகி முனிவர் ஒரு ஆத்துல குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருப்பார். அப்போது 2 பேர்ட்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கும். அப்போ வேணும்னு அம்பை விட்டு ஒரு பேர்டை கொண்டுடுவான். ஐயோ, இந்த 2 பேர்டும் லவ் பண்ணிட்டு இருந்தது, இப்போ இந்த பேர்டு செத்து போயிடுத்தே அப்படின்னு நினச்சி தான் இந்த வேலை அவங்க சாபம் கொடுப்பார். ஆனால் அந்த சாபம் ஒரு கவிதை மாதிரி வந்துடும். என்னது, நம்ம கொடுத்த சாபம் கவிதை மாதிரி வந்துடுத்தே. ராமாயணத்தில் ராமனும் சீதையை பிரிஞ்சு இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆசிரமத்துக்கு வந்துடுவார். அதுக்கு பிரம்மா சொல்லுவார், நீ ராமாயணத்தை எழுது அப்படின்னோடனே, எனக்கு ராமாயணமே தெரியாதே, அப்புறம் நான் எப்படி எழுத முடியும்? நானே, நீ நாரதனை நோக்கி ப்ரே பண்ணு, அவர் உனக்கு சக்தியை கொடுப்பார். உடனே சரின்னு அவர் நாரதரை நோக்கி ப்ரே பண்ணுவார். உடனே நாரதரை சொல்லுவார், நீ ராமாயணத்தை எழுது, நீ எழுத ராமாயணம் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். உடனே சரின்னு சொல்லிட்டு சரி நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் தசரதர்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் கோசலைங்கிற ஒரு நாட்டுக்கு ராஜா. அந்த நாட்டோட கேபிட்டல் அயோத்தி. அவருக்கு 3 வைஃப்ஸு, கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. ஆனால் அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அப்புறம் ரிஷியசிங்கர்னு ஒரு முனிவரை கூட்டின்னு ஒரு யாகம் பண்ணுவாள். அந்த யாகத்தில் இங்கே அக்னி தேவன் இவளை பாயசத்தை கொடுப்பான். அந்த பாயசத்தை குடித்தோடனே இவளுக்கு குழந்தை பிறந்துடும். கௌசல்யாவுக்கு ராமர், கைகேயிக்கு பரதன், அப்புறம் சுமித்ரைக்கு லக்ஷ்மணன், சத்ருகனன். இவ எல்லாரும் பிறந்துடுவா. அதுக்கப்புறம் நான் பெருசானோடனே அதுக்கப்புறம் பூனல் போட்டு குருகுலத்துக்கு அமுச்சிடுவா. அந்த குருகுலத்துக்கு போய் அவளை வில் வித்த வாழ் வித்த எல்லாம் கற்றுண்டு வருவாள். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரன் ஒரு முனிவர் ஒரு யாகம் பண்ணுவார். அந்த யாகத்தை கெடுக்க மாரீச்சன், சுபாகுன்னு 2 ராட்சசா வருவாள். அதுக்குள்ள எலும்பு, ரத்தம் இதெல்லாம் போட்டு அந்த யாகத்தை கெடுத்துருவா. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் தசரதர்கிட்ட போய் ஒரு ராமனை கொடு, அவளை அழிக்கன்னொன்னே, ராமன் சின்ன பையன், அவன் நான் அழிக்க முடியாது, வேணா நான் வரேன்னொன்னே, என்ன நீ வரையா, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறேன், நான் போகிறேன். நான் கோச்சுக்காதீங்க, ராமன் ரொம்ப சின்ன பையனோடனே. அப்போ வசிஷ்டர் சொல்லுவார், விஸ்வாமித்திரராலேயே அவனை அழிக்க முடியும், ஆனால் ராமனுக்கு நல்லது செய்யதான் அவனை கேட்குற அண்ணனே அமுச்சு வைனோடனே சரின்னு சொல்லிட்டு அமுச்சு வைப்பார் ராமரையும் லக்ஷ்மணனையும். அப்புறம் வழியில் போயின்னு இருக்கும்போது தாடகைன்னு ஒரு பயங்கரமான ராட்சசி வருவாள். கொல்ல பாப்பா கல், அதுக்கப்புறம் மரம் இதெல்லாம் போடுவாள். அப்புறம் அம்பெல்லாம் விட்டு அதை உடச்சிட்டு ஒரு அம்பை விட்டு தாடகையும் கொண்டு விடுவார். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் இன்னும் யாகத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நடுவு யாகம் நடந்துன்னு இருக்கும்போது மாரீச்சன் நிறைய ராட்சசாலெல்லாம் கூட்டின்னு யாகத்தை கெடுக்கிறதுக்கு எலும்பு, ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவான். அப்போ ராமர் லக்ஷ்மணன் 2 பேரும் எல்லாத்தையும் போடுவா. எல்லாத்தையும் ராமர் லக்ஷ்மணன் அம்பை விட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு எல்லா அம்பையும் விட்டு சுபாகுவா குலக்கரை மற்ற ராட்சசாவாக கொண்டுட்டு ராமரோட அம்பை விட்டு மாரீச்சன் நான் 100 யோஜனை தூக்கிட்டு போய் வேவிச்சிருவார். அதுக்கப்புறம் அந்த யாகம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அப்படி ஜனகர்த்தனி இன்விடேஷன் வரும். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் கூட்டிகிட்டு போவேன். அப்போ நடுவில் கௌதம முனிவர் ஆசிரமம் வரும். அங்கே பெரிய பாறை இருக்கும். அப்போது விஸ்வாமித்திரர் சொல்லுவேன், ராமா இது மேலே இந்த பாறை மேலே நீ காலை வையினோடனே சரின்னு சொல்லிட்டு காலை வைப்பேன். காலை வச்சா அது அகலி கேய மாறிடும். என்ன இது
இது என்ன அப்படிலாம் கேட்டப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுவார், அந்த காலத்தில் கௌதம முனிவர் இருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தால் அவள் தான் இந்த அகலிகை. அந்த காலத்தில் கௌதம முனிவர் ஒன்றா குளிக்க போனப்போ இந்திரன் கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்டுன்னு அவ விளையாண்டுன்னு இருப்பான். அப்போ கௌதம முனிவர் குளிச்சுட்டு பார்த்து அவர் ரொம்ப சாமம் விட்டுருவார். அப்போ அகலிகைக்கு சாபம் கொடுப்பார், நீ கல்லா மாறிடு, ராமர் பாதம் பட்டோன்னே தான் உனக்கு மீண்டும் உருவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் காலத்து உருவம் வந்துடுதும் அதுக்கப்புறம் கௌதம முனிவர் வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் 2 பேர் பாதனை வணங்கிட்டு ராமர் அவரே மிதிலைக்கு போவார். அங்கே மிதிலையில் விஸ்வாமித்திரர் கேட்பார், சீதை என்ன ஏது எல்லாத்தையும் கேட்பார். அப்போ அவர் ஜனகரை சொல்லுவார், நான் ஒரு நாள் ஒரு யாகத்துக்காக நான் நடந்து உழுதுருந்தேன். அப்போ தங்க பெட்டி கிடச்சிது, தட்டுப்பட்டது. அதை நான் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பொன் குழந்தை இருந்தது. அதுதான் நீங்கள் சீதையாக வளர்க்குறேன். இப்போ என்கிட்ட ஒரு சிவதனுசு இருக்கு, அதை 100 பேர் சேர்ந்து இழுத்தாதான் இழுக்க முடியும். ஒரு நாள் சீதை சின்ன வயசில் விளையாடின்னு இருக்கும்போது பால் அது கீழே போயிடுத்து. ஆனால் அவள் அதை ஈஸியாக தள்ளிட்டு பால் எடுத்துட்டா. சீதைக்கு அவ்வளோ பலம்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இன்னும் பலமாக இருக்கணும். ஆனால் யார் இந்த சிவதனுசை எடுத்து நான் ஏற்றுறாளோ அவளுக்கு தான் நான் சீதையை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொன்னேன். நாளைக்கு நான் சுயம்பரம் வச்சுருக்கேன். அவனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சுயம்பரத்தில் ராமர் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரர் வருவார். அப்போது நிறைய அசுரர்கள் ட்ரை பண்ணுவாள், ஆனால் எடுக்கவே முடியாது. அப்போ ராமர் வருவார், அந்த வில்லை எடுத்து நான் ஏற்றுவார். அதுக்குள்ளே அந்த வில்லை உடஞ்சிடும். உடனே தசரதருக்கு இன்விடேஷன் அனுப்புவார் ஜனகர். அவங்க தசரதர் வந்துடுவார். அதுக்கப்புறம் சீதையை ராமருக்கு, ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கு, மாண்டியை பரதனுக்கு, சுதகீர்த்தி சத்ருகனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் எல்லாரும் அயோத்திக்கு திரும்பின்றிருப்பாள். அப்போ ஜனகர் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்போ வழியில் பரசுராமர் வந்துவர். நீ என்ன சிவதனுசை உடைச்சியா, இந்தா விஷ்ணு தனுசு, இதில் நீ ஒரு வில் இந்த வில்ல ஒரு அம்பை விடணும்னு ராமர் ஒரு அம்பை விடுவார். சரி நீ விஷ்ணு அவதாரன்னு தெரிஞ்செடுத்து இந்த விஷ்ணு தனுசை நீயே வச்சுக்கோ, நான் தவம் பண்ணுறதுக்காக ஹிமாலய மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் இங்கே தசரதர் ராமரோட எல்லாரும் அயோத்திக்கு வந்துடுவா. அங்கே வந்தோடனே எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்பா. அதுக்கப்புறம் நிறைய நாள் ராமரும் சீதையும் சந்தோஷமாக இருப்பாள்.